அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இதில் இந்த கிளாஸில் அனலாக் எலக்ட்ரானிக்ஸோட வீடியோஸ் பார்ப்போம். ஸோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸோட வீடியோஸ் இது ரிலேட்டடாக இருக்கும். இது 9, 12, 19 நான் ப்ரிப்பேர் பண்ண கிளாஸஸ் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ டயோடு நான் டயோடோட ப்ரிப்பரேஷன் 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆஸ் கிளிப்பர், ஆஸ் கிளாம்பர், ஜீனோ டயோட், ஆஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஓகே, ஸோ இங்கே ஒரு கொஸ்டினை கொடுத்துருக்குறாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, த IV கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டயோட் இன் த சர்க்யூட் given below are I is equal to 0 when voltage is less than 0.7 volt. It is equal to V minus 0.7 divided by 500 amps when V is greater than or equal to 0.7 volt. ஓகே, ஸோ இங்கே இன்புட் வோல்டேஜ் சோர்ஸ் 10 வோல்ட் இருக்குது, ஒரு ரெசிஸ்டர் 1 கிலோ ஓம் இருக்குது, ஒரு டயோடு இருக்குது. அந்த டயோடோட இன்டர்னல் வோல்டேஜ், அதாவது அதோட பிரேக்கின் வோல்டேஜ் 0.7 வோல்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த கரண்ட் இந்த சர்க்யூட் இஸ், இந்த ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 10 மில்லியம்ஸ், ஆப்ஷன் பி 9.3 மில்லியம்ஸ், ஆப்ஷன் சி 6.67 மில்லியம்ஸ், ஆப்ஷன் டி 6.2 மில்லியம்ஸ். ஓகே, ஸோ இதில் நான் என்னோட அப்ரோச் யூஸ் பண்ணேன். இதை ஒரு கிராஃபாக கன்வெர்ட் பண்ண பார்த்தேன். ஓகே, I ஈக்குவல் டு ஐக்கும் விக்கும் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் தானே. ஸோ விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் எக்ஸ் ஆக்சிஸில் வி இருக்கும், ஒய் ஆக்சிஸில் ஐ இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு கிராஃப் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அதை சால்வ் பண்ண முடியல. ஸோ டீச்சர்ஸ் அப்ரோச்சை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ ஓம், வி ஈக்குவல் டு 10 வோல்ட். ஓகே, ஐ த்ரூ ரெசிஸ்டர். ஸோ ஐ த்ரூ ரெசிஸ்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த ரெசிஸ்டர் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட் என்னவாக இருக்குன்னா 10 வோல்ட் டிவைடட் பை 1 கிலோ ஓம், தட் இஸ் 10 மில்லியம்ஸ். ஓகே, ஸோ டோட்டல் 10 மில்லியம்ஸ். ஸோ இங்கே 10 மில்லியம்ஸ் பார்த்தோன்னா நம்ம ஆப்ஷன் ஏ 10 மில்லியம்ஸ்னு போட்டுறக்கூடாது. ஓகே, இதை சால்வ் பண்ணணும். பிஎன் டயோடு ஃபார்வர்ட் பயஸில் அது கண்டக்ட் பண்ணும், ரிவர்ஸ் பயஸில் கண்டக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ அப்ளை கேவிஎல், இங்கே கேவிஎல் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ இது இப்படி ட்ராவல் பண்ணுறதுனால, இந்த லூப்பில் இப்படி ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு எந்த டெர்மினல் இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ இப்படி ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இங்கே மைனஸ் ஃபஸ்ட்டு க்ராஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் 10 வோல்ட் ப்ளஸ் 1 கிலோ ஓமை நம்ம 1000 ஓம்ஸ்னு எழுதலாம். 1000 ஓம் இன்ட்டு ஐ. ஓகே, ப்ளஸ் வி ஈக்குவல் டு 0. ஓகே, கரண்ட் இன் ஆம்ப்ஸ். இது என்னோட அப்ரோச். ஓகே, இது என்னோட அப்ரோச், இது ராங். ஓகே, ஸோ அடுத்த நாள் தான் நான் அதுக்கப்புறம் மறுபடியும் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதோட அப்ரோச் இது -10 ப்ளஸ் 1000 இன்ட்டு ஐ ப்ளஸ் வி ஈக்குவல் டு 0. இது கரண்ட் ஆம்ஸில் இருக்கிற பட்சத்தில், இது மில்லி ஆம்ஸில் வேணும் அப்படின்னா நம்ம அந்த 1 கிலோ ஓமை அப்படி எடுத்துக்கிறோம். ஓகே, -10 ப்ளஸ் 1 கிலோ ஓம் இன்ட்டு ஐ ப்ளஸ் வோல்டேஜ் வி ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதில் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறபடி I ஈக்குவல் டு வி மைனஸ் 0.7 டிவைடட் பை 500 ஆம்ஸ், விச் இம்ப்ளைஸ் வி இஸ் ஈக்குவல் டு 500 ஐ ப்ளஸ் 0.7 வோல்ட். ஓகே, அப்படி இல்லைனா I இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் 0.7 டிவைடட் பை 500 இன்ட்டு 1000 மில்லியம்ஸ், விச் இம்ப்ளைஸ் வி இஸ் ஈக்குவல் டு 500 ஐ டிவைடட் பை 1000 ப்ளஸ் 0.7 வோல்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ பை 2 ப்ளஸ் 0.7 வோல்ட். ஓகே, ஸோ இது மில்லி ஆம்ஸில் வேணும் அப்படின்னா, இது ஆம்ஸில் வேணும் அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ இது நமக்கு கொஸ்டினில் எப்படி இருக்குது அப்படின்னா, கொஸ்டினில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் மில்லி ஆம்ஸில் இருக்குது. அதனால் நம்ம மில்லி ஆம்ஸ் அப்ரோச்சே போவோம். ஸோ மில்லி ஆம்ஸ் அப்ரோச்சில் எப்படி இருக்கும் அப்படின்னா, -10 மில்லி ஆம்ஸ் அப்ரோச் எப்படி இருக்கும், -10 ப்ளஸ் 1 இன்ட்டு ஐ ப்ளஸ் வி ஈக்குவல் டு 0. ஸோ விக்கு பதில் நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். -10 ப்ளஸ் 1 இன்ட்டு ஐ. ஓகே, தென் விக்கு பதில் வி எப்படி எடுத்துட்டோம், ஐ பை 2 ப்ளஸ் 0.7, ஐ பை 2 ப்ளஸ் 0.7 ஈக்குவல் டு 0 இன் மில்லியம்ஸ். இதை சால்வ் பண்ண வெறும் ஐ மட்டும்தான் இருக்குது, ஐங்கிற ஒரே ஒரு அன்னோன் மட்டும்தான் இருக்குது. மிச்சம் எல்லாம் இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகணும்னா 3i டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 9.3, விச் இம்ப்ளைஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 6.2 மில்லியம்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 6.2 மில்லியம்ஸ். ஓகே, ஸோ இதில் இன்னும் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஸோ வோல்டேஜ் எக்ஸ் ஆக்சிஸில் வோல்டேஜ், ஒய் ஆக்சிஸில் கரண்ட்டு. தென் அது ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, வி மைனஸ் 0.7 டிவைடட் பை 500 இருக்குது, வி மைனஸ் 0.7 டிவைடட் பை 500 இருக்குது. ஸோ 0.7
கிராஸ் ஆகிறது வரைக்கும் லெஸ் தென் 0.7 வரைக்கும் v வந்து லெஸ் தென் 0.7 வரைக்கும் i வந்து 0 கிரேட்டர் தென் 0.7 வந்தால் தான் நமக்கு இந்த v மைனஸ் 0.7 டிவைடட் பை 500ல போகுது. ஸோ 1/RF ஈக்குவல் டு 1/500 அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இது நெகட்டிவ் சைடு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இன்டர்செப்ட் கிடைக்கும் மைனஸ் 0.7 டிவைடட் பை 500. ஓகே, ஸோ இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. அதில் ஸ்லோப் வந்து 1/500. Slope is equal to 1/500, that is equal to 1/RF. So forward resistance வந்து டயோடோட forward resistance 500 அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஸோ கட்-இன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வி காமா ஈக்குவல் டு 0.7 வோல்ட். ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டயோடு RF ஈக்குவல் டு 500 ohms, that is equal to 0.5 kilo ohms. ஸோ இதிலிருந்து நம்மளால் ஈஸியாக ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சிட முடியும். ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்னவா இருக்கும் அப்படின்னா 10 volt 1 kilo ohm. The diode equivalent circuit 0.7 volt plus minus 0.7 volt then 0.5 kilo ohms. So இப்படி equivalent circuit. So நமக்கு இப்படி இருந்த சர்க்யூட் எப்படி மாறிடலாம், இப்படி மாறலாம். ஸோ இதெல்லாம் ஒரு நாலேஜ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, the diode in the circuit shown has V on equal to 0.7 volt but is ideal otherwise. If Vi is equal to 5 sin omega t, the minimum and maximum values of V0 in volts are respectively. ஓகே, ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, அதில் விஐயோட ஜென்ரல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது ஒரு சைனசாய்டல் சிக்னல் 5 into sin omega t. ஓகே, தென் R1ஓட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 1 கிலோ ஓம், R2ஓட வேல்யூ 1 கிலோ ஓம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டயோட் கொடுத்துருக்காங்க, அந்த டயோடோட கட்-இன் வோல்டேஜ் 0.7 வோல்ட்னு மென்ஷன் ஆகிருக்கு. ஓகே, தென் இந்த இடத்துலையும் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் 2 வோல்ட் இருக்குது. தென் இது வந்து ஒரு டிசி வோல்டேஜ், இது ஏசி வோல்டேஜ். ஏசி வோல்டேஜ் ஒரு சைனசாய்டல் சிக்னல், இது ஒரு டிசி வோல்டேஜ் சிக்னல் இருக்குது. ப்ளஸ் மைனஸ் 2 வோல்ட் இருக்குது. நமக்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூஸ் ஆஃப் V0 ரெண்டு வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் என்னென்னா -5 and 2.7, பி ஆப்ஷன் பி 2.7 and 5, ஆப்ஷன் சி -5 and 3.85, ஆப்ஷன் டி 1.3 and 5. ஓகே, ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ். ஸோ இது நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு இப்போ பார்ப்போம். இது வந்து இன்புட் சிக்னல் வந்து 5 sin omega t அப்படின்னு கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால +5க்கும் -5க்கும் ஒரு சைனசாய்டல் சிக்னலில் அது வேரி ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகே, given V on cut-in voltage of diode V on is equal to 0.7 volt, VI equal to 5 sin omega t. ஓகே, ஸோ 5 sin omega t இப்படி இருக்குது. ஓகே, டயோட் வந்து இதில் ஆன் ஆகிறதுக்கு என்ன ஆகும்னா, டயோட் வந்து ஃபார்வர்ட் பயஸ்ட் கண்டிஷனில் தான் அது ஆன் ஆகும், கண்டக்ட் பண்ணும். ரிவர்ஸ் பயஸில் ஆஃப் ஆயிரும். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் பயஸ்னால் நமக்கு விஐ வந்து இன்புட் வோல்டேஜ், அதாவது விஐ இந்த இன்புட் சிக்னல் இருக்கு இல்லையா, அந்த இன்புட் வோல்டேஜ் கிரேட்டர் தேன் 0.7 வோல்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த டயோட் ஆன் ஆகுமா? ஆகாது. லெஸ் தென் 0.7 வோல்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆன் ஆகாது. ஏன்னா ஆப்வியஸாக தெரிஞ்சிச்சு டயோட் வந்து ரிவர்ஸ் பயஸில் இருக்குன்னு. கிரேட்டர் தென் 0.7 வோல்ட்டில் இருக்குது, அதனால் ஆன் ஆயிருமா அப்படின்னா ஆன் ஆகாது. ஓகே, ஏன்னு கேட்டால் இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, 2 வோல்ட்டுங்கிற வோல்டேஜ் சோர்ஸ். அப்போ இந்த 2 வோல்ட்டை விட ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ஆன் ஆகுமா? விஐ கிரேட்டர் தேன் 2 வோல்ட் இருந்துச்சுன்னா ஆன் ஆகுமா? விஐ கிரேட்டர் தேன் 2 வோல்ட் இருந்துச்சுன்னா இந்த டயோட் ஃபார்வர்ட் பயஸ் ஆகி ஆன் ஆகுமானா ஆன் ஆகாது. ஓகே, ஸோ இங்கே 0.7 வோல்ட், இங்கே 2 வோல்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 2.7 வோல்ட் இருக்குது. ஸோ விஐ வந்து கிரேட்டர் தென் 2.7 வோல்ட்டாக இருந்துச்சுன்னா தான் இந்த டயோட் வந்து ஃபார்வர்ட் பயஸ் ஆகி ஆன் ஆகும். ஸோ இது ஒரு முக்கியமான கண்டிஷன். ஓகே, இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். விஐ வந்து இன்புட் வோல்டேஜ் கிரேட்டர் தென் 2.7 வோல்ட் இருந்தது அப்படின்னா தான் இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயஸ்க்கு வந்தது அர்த்தம். ஓகே, இப்போ இதை வந்து ஒரு ஐடியல் டயோடால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஐடியல் டயோடால் ரீப்ளேஸ் பண்ணோன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு இருக்கிற அந்த 2 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குல்ல, அதை 2.7 வோல்ட் ஆக்கிட்டு டயோடை ஐடியல் ஆக்கிடுவோம். ஓகே, ஸோ அப்போ சர்க்யூட் இப்படி மாறிடும். ஓகே, இது நம்ம விஐ மேக்ஸ் வந்து நமக்கு 5 வோல்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும். என்ன கேட்டால் இது வந்து ஒரு சைனசாய்டல் சிக்னல், இன்புட் சிக்னல் வந்து 5 sin omega t. அப்போ மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்? 5 வோல்ட் இருக்கும். மினிமம் வோல்டேஜ் -5 வோல்ட் இருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, இப்போ 5 வோல்ட் இருக்கச்சில் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். விஐ மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 வோல்ட். இங்கே 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர், இங்கே 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர். V0 என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். இங்கே V0, இங்கே டயோட் என்ன ஆச்சு? 5 வோல்ட்டுங்கிறதுனால இட் இஸ் கிரேட்டர் தென் 2.7 வோல்ட்டுங்கிறதுனால டயோட் ஃபார்வர்ட் பயஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த சுவிட்ச் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல 5 is equal to I into 1 plus I into 1.
ஓகே. ஸோ இங்கே V நாட்னா இந்த இடத்துலையும் V நாட், இந்த நோட்லேயும் V நாட் தான் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ என்னது VI 5 = I × 1 + I × 1 + 2.7. ஓகே. ஸோ ஃபஸ்ட் எந்த டெர்மினல் வருதோ அந்த டெர்மினல். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல கரண்ட்டில் இல்லை கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல KVL அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த லூப்பில். ஸோ இது இப்படி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா இது கிரவுண்டா, இதுவும் சைனசாய்டல் சிக்னல்ங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணல. பட் இது வெறும் மேக்ஸிமம் வோல்டேஜ் 5 வோல்ட் இருக்கிறதுனா இது +-5 வோல்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஓகே. இது கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ 5 = I × 1 + I × 1 + 2.7. அல்லது இதில் வேறு மாதிரி அப்ளை பண்ணால் -5 + I × 1 + I × 1 + 2.7 = 0 அப்ளை பண்ணலாம். அந்த -5 ஒரு சைடு கொண்டு போனோம்னா ஆப்போசிட் சைடு கொண்டு போனால் +5 ஆயிரும். ஸோ இதோட மீனிங் அதுதான். ஓகே. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2I + 2.7. ஸோ I மட்டும்தான் அன்னோன், ஐயை நம்ம எடுத்துடலாம் ஈஸியாக. தட் இஸ் ஈக்குவல் டு 1.15 mA. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் 1.15 mA. V0 max is equal to V0 max. ஓகே. ஸோ V0 max is equal to இந்த இடத்துல V0 இருக்குது. V0 max is equal to 1 kilo ohm into 1.15 milliamps plus 2.7 volt. Okay, so அது வந்துடும் 1.15 plus 2.7 that is equal to 3.85 volt. ஓகே. ஸோ நமக்கு மேக்ஸிமம் வோல்டேஜ் கிடச்சிச்சு. இது மினிமம் வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா VI மேக்ஸ் VI மின்னில் இந்த இடத்துல VIயில் இன்புட் வோல்டேஜ் வந்து -5 வோல்ட். ஓகே. நெகட்டிவ் வோல்டேஜ் -5 வோல்ட் இருக்குச்சுன்னா இந்த டயோடு என்ன இருக்காது, க்ளோஸ் ஆகிருக்காது, இது ஓப்பன் ஆகிருக்கும். அப்போது இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே தான் V0லேயே இருக்கும். V0 = -5 வோல்ட். அப்போ மினிமம் வோல்டேஜ் -5 வோல்ட், மேக்ஸிமம் வோல்டேஜ் 3.85 வோல்ட். ஓகே. VI மின் = -5 வோல்ட். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா VI min = -5 வோல்ட் இருந்துச்சுன்னா டயோடு ஓப்பன் ஆயிரும். அப்போ 0 ஆம்ஸ் தான் கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும். VI min = -5 வோல்ட், V0 = -5 வோல்ட். VI = 0 × 1 + V0, 0 × 1 வந்து 0 + V0. ஸோ V0 = -5 இன் நெகட்டிவ் சைக்கிள். ஓகே. ஸோ அந்த VIயில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே இது V0க்கு பாஸ் ஆயிரும். ஸோ மினிமம் வோல்டேஜ் -5 வோல்ட், மேக்ஸிமம் வோல்டேஜ் 3.85 வோல்ட். ஆப்ஷன் C is the right answer. ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.